அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுற்றி அதிர்ஷ்டம் வட்டம் போடுகிறது. கடகம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் முக்கிய திருப்பம். ஒரு நல்ல செய்தி வந்தால் வாழ்க்கை எப்படி மாறும்? அந்த நல்ல செய்தி கடகம் ராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகிறது. அதாவது கடகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியானவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான உணர்வுகளும் நெகிழ்வான மனமும் கொண்டவர்கள். இவர்களின் மனம் கடல் போல, ஒரு நேரத்தில் அமைதி, இன்னொரு நேரத்தில் அலைப்பாயும் உணர்ச்சிகள். பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவம். சொந்த மனிதர்களுக்காக எந்த அளவுக்கும் தியாகம் செய்ய தயங்காத மனசு இவர்களின் மிகப்பெரிய பலம். தங்களுடைய வழி கூட பிறருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து மௌனமாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது ஒரு கட்டமைப்பு அல்ல. அது அவர்களின் உயிர். தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இதயம் முழுக்க திறந்து வைப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அதை தங்களின் பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்வார்கள். வெளியில் எவ்வளவு பெரிய பதவி, பணம் இருந்தாலும் வீட்டில் அமைதி இல்லை என்றால் மனம் நிம்மதியாக இருக்காது. குடும்ப ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக பல விஷயங்களை மன்னித்து கடந்து செல்லும் தன்மை இவர்களுக்கு உண்டு. வேலை விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆரம்பித்தாலும் உறுதியாக உயரம் அடைவார்கள். ஒருமுறை ஒரு வேலையை பிடித்து கொண்டால் அதை உயிராக நினைத்து செய்பவர்கள். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை மெதுவாக ஆனால் ஆழமாக பெற்றுக்கொள்வார்கள். மருத்துவம், கல்வி, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அரசு வேலை, ரியல் எஸ்டேட், வீடு கட்டும் துறை போன்றவை இவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரும். தங்களின் உழைப்பால் நிலையான வாழ்க்கையை கட்டியெழுப்பும் சக்தி இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. கடகம் ராசிக்காரர்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள், ஆனால் சேமிப்பில் ராஜாக்கள். சின்ன சின்ன சேமிப்புகளையும் பெரிய சொத்துக்களாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் இருக்கும். வீடு, நிலம், சொத்து சேர்க்கும் யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம். பணம் வருவதை காட்டிலும் அதை பாதுகாப்பது முக்கியம் என்று நினைப்பார்கள். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீர் பணவரவு, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். வயது அதிகரிக்க அதிகரிக்க செல்வமும் நிலைத்தன்மையும் கூடிக்கொண்டே போகும். கடகம் ராசிக்காரர்கள் காதலில் ஆழமானவர்கள். ஒருமுறை மனதை கொடுத்தால் முழுமையாக கொடுப்பார்கள். வெளிப்படையாக அதிகம் பேசாவிட்டாலும் செயலால் அன்பை காட்டுவார்கள். வாழ்க்கை துணையை ஒரு பாதுகாப்பு கவசம் போல கவனிப்பார்கள். சில நேரங்களில் அதிக எதிர்பார்ப்பு காரணமாக மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் உண்மையான புரிதல் கிடைத்தால் இவர்களை விட விசுவாசமான துணை யாரும் இருக்க முடியாது. திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை உறுதியான அடித்தளத்தில் அமையும். இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சவால் அவர்களுடைய உணர்ச்சிகள். சின்ன விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு தங்களை வருத்தி கொள்வார்கள். ஆனால் அந்த வழியை வெளியில் காட்ட மாட்டார்கள். தனிமையில் இருக்கும்போது அதிகம் யோசிப்பார்கள். அதே நேரத்தில் ஆன்மீக வழிகள், தியானம், இசை, பிரார்த்தனை போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்கும். ஒருமுறை மனம் உறுதியானால் எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் வலிமை இவர்களிடம் உருவாகும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பாதை. ஆனால் ஒவ்வொரு தடைகளையும் கடந்து அவர்கள் ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்குவார்கள். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கை நிலை முழுமையாக மாறும். சொந்த வீடு, நிலையான வருமானம், குடும்ப சந்தோஷம் மூன்றும் ஒரே நேரத்தில் அமையும் யோகம் உண்டு. பிறருக்காக செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் பலனாக திரும்ப வரும். கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பேரன்பும் பேராற்றலும் கொன்றவர்கள். இவர்களை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பும் அன்பும் கிடைக்கும். மெதுவாக சென்று ஆழமாக சாதிக்கும் இந்த ராசிக்காரர்கள் இறுதியில் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது ஒரு கனவு அல்ல, அது அவர்களின் மன அமைதிக்கான அடித்தளம். வாடகை வீட்டில் இருந்தாலும் மனம் எப்போதும் ஒரு நிலையான இடத்தையே தேடும். வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டத்தில் எதிர்பாராத விதமாக வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் சேர்க்கும் யோகம், பழைய சொத்தை புதுப்பிக்கும் சந்தர்ப்பம் உருவாகும். சிலருக்கு பெற்றோர் வழி சொத்து, சிலருக்கு தங்களின் உழைப்பால் உருவான சொத்து என எந்த வழியாக வந்தாலும் அது நீண்ட கால பாதுகாப்பை தரும். வாகன யோகமும் மெதுவாக ஆனால் உறுதியாக அமையும். முதலில் தேவைக்காக, பின்னர் வசதிக்காக வாகனம் வாங்கும் நிலைக்கு உயர்வார்கள். கடகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே பாதுகாப்பு கொடுக்கும் மனிதர்கள். தாய் பாசம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்திருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து அதிகமாக யோசிப்பவர்கள் இவர்களே. குழந்தைகளின் கல்வி, நல்லொழுக்கம், வாழ்க்கை நிலை, ஆல்ரவுண்ட் வளர்ச்சி என்பதில் முழு கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் அதிக கவலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் காலப்போக்கில் குழந்தைகள் இவர்களின் பெயரை உயர்த்தும் விதமாக வாழ்க்கையில் நிலை பெறுவார்கள். சந்ததி யோகம் உறுதியானது. குடும்ப மரியாதை தலைமுறைகள் கடந்து நிலைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் கடவுளை சத்தமாக பேசாமல் மனதுக்குள் நம்பும் வகை. கஷ்ட காலங்களில் தான் இவர்களின் ஆன்மீக சக்தி வெளிப்படும். தெய்வ வழிபாடு, அம்மன், சிவன், சந்திர பகவான் வழிபாடு இவர்களுக்கு மன அமைதிகளையும் வாழ்க்கை சமநிலைகளையும் தரும். பிறருக்கு செய்த உதவிகள், மறைவாக செய்த தானங்கள், ஆல் கார்மிக் ரிட்டர்ன்ஸ் ஆக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும்.
ஒரு கட்டத்தில் எப்படி இவ்வளவு நடக்குது என்று அவர்களே ஆச்சரியப்படும் தருணங்கள் வரும். அதேபோல் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல. திடீர் இழப்புகள், மன வருத்தங்கள், நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், ஆல் லெசன்ஸ் ஆகவே வரும். ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும் இவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் நின்று போனது போல தோன்றும். அதற்கு பிறகு ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் திறக்கும். இந்த ஸ்லோ ஃபீல்ட் ஸ்ட்ராங் ரைஸ் தான் கடகம் ராசிக்காரர்களின் அடையாளம். கடகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த இடம் மீது அதிகம் பாசம் இருந்தாலும் வாழ்க்கை சிலரை தூரம் அழைத்து செல்லும். வேலை காரணமாக, குடும்ப தேவைக்காக அல்லது குழந்தைகள் எதிர்காலத்திற்காக இடமாற்றம் ஏற்படலாம். ஆரம்பத்தில் மனம் ஏற்க மறுத்தாலும் அந்த மாற்றம் பின்னர் பெரிய முன்னேற்றத்திற்காக மாறும். வெளிநாடு வாய்ப்புகள் சிலருக்கு தற்காலிகமாக, சிலருக்கு நிரந்தரமாக அமையும். எங்கே இருந்தாலும் வீட்டு உணர்வு உருவாக்கி கொள்வதே இவர்களின் தனித்தன்மை. இறுதியில் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சத்தமாக அல்ல, அமைதியாக, பெரிய காட்சிகள் இல்லாமல் நிலையான சந்தோஷம், பாதுகாப்பான குடும்பம், மனநிறைவு தரும் செல்வம், இதுவே இவர்களின் வெற்றி. பிறரால் புரிந்து கொள்ளப்படாத அளவுக்கு ஆழமானவர்கள். ஆனால் புரிந்து கொண்டவர்கள் இவர்களை வாழ்க்கை உழுக்க விடமாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு மகர மனையில் உச்சம் பெற்றெடுக்கும் செவ்வாய் இந்த மாதம் மகர மனையில் உச்சப்பலத்துடன் இருந்த பலனளிக்கப் போகிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார். நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். பூர்வம் புண்ணியம் பலப்படும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், கடவுள் அனுகிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். நல்ல அதிர்ஷ்டங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அனுகூலத்தை தரும் அமைப்புகள் உள்ளது. காதல் திருமணம் செய்ய அமைப்புகள் உள்ளது. காதல் மலரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும். சுபகாரிய தடைகள் நீங்கும். இனி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு செவ்வாய் உச்ச வலிமை பெறுவதோடு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில், வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இடமாற்றம், பதவி உறவுகள் கிடைக்கும் காலகட்டம். சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் அமைப்புகள் நீங்கும். அதன் நடக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் குடும்பத்தில் தனவரவு ஏற்படும். பணம், பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல காலகட்டம். உங்களால் தந்தைக்கும், தந்தையால் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும். ஆளுமை தன்மை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். சிலர் அரசியலில் நுழையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பயணிப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும் துணிச்சல்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல காலகட்டம். இதனை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதேபோல் கடகராசியின் 7ஆம் வீட்டில் இந்த இரட்டை ராஜயோகங்கள் உருவாகின்றன. இதனால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிதல் ஏற்படும். திருமணத்திற்காக வரன் தேடி வருபவர்களுக்கு நல்ல வரன் அமையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். ஏனென்றால் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட மாதங்களுக்கு பிறகு மாற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும். பெயர், புகழ், அந்தஸ்தம், கௌரவம் கிடைக்கும். காதல் மலரும். 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை உள்ளது. 5, 10 குடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் ஏற்படும். செவ்வாய் வலுத்திருப்பதால் ஆண்கள் வலிமையுடன் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். உடல் வலிமை அதிகரிக்கும். நம்பிக்கை கூடும். இடம் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும். விட்ட தொழிலை மீண்டும் செய்யக்கூடிய குழப்பங்கள் வரக்கூடும். வருமானங்கள் குறித்து அதிகளவில் யோசிக்க தொடங்குவீர்கள். 11வது இடத்தில் லாபத்தில் குரு அமர்ந்துள்ளார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். சமுதாயத்துடன் தொடர்புகள் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்குகள் கூடும். பேசும் வார்த்தைகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களை நீங்களே வருத்தி கொள்ளும் சூழல் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் சிறிது பொறுமையுடன் இருப்பதும் நன்மைகளை தரும். எல்லோரிடமும் கனிவாக பேசுவதும் நல்லது. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பேராசைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் கேது வரும்போது வருமானம் வரக்கூடிய இடத்தில் தடைகள் ஏற்படும். முதலீடுகள் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது. இல்லை என்றால் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புலம்புகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விதமான துன்பங்களில் இருந்து விலகி வரும் காலகட்டமாக இருக்கும். மேலும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும். மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும். விபரீத ராஜயோகம் கிடைக்கும். சோம்பேறித்தனம் நீங்கும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். உழைப்பால் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் உங்களுடைய கவனங்கள் அதிகரிக்கும். புதிய பார்வை ஏற்படும். உழைப்புக்கான ஊதியம், அங்கீகாரத்தை பெறுவீர்கள்.
அதேபோல் கடனை அடைப்பதற்கான எண்ணம் தோன்றும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதன் பகவான் 3ஆம் இடத்திற்கு போவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இந்த மாதம் முதல் சேமிப்புகள் அதிகரிக்கும். கடனை அடைப்பீர்கள். சொத்து வாங்குவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். மேலும் கடக ராசிக்காரர்கள் சத்தமாக பேசி பெயர் வாங்கும் வகை அல்ல. அமைதியாக இருந்து தேவையான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து சமூகத்தில் மரியாதைகளை சேர்த்து கொள்வார்கள். ஆரம்ப காலத்தில் இவர்களின் திறமை முழுமையாக கவனிக்கப்படாது. ஆனால் காலம் செல்ல செல்ல இவர்களின் பொறுமை, நம்பகத்தன்மை, நேர்மை ஆள் ஒன்று சேர்ந்து இந்த மனிதரை நம்பலாம் என்ற பெயரை உருவாக்கும். சமூகத்தில் ஒரு முறை அந்த அடையாளம் வந்துவிட்டால் அதை யாராலும் எளிதில் குலைக்க முடியாது. வயது கூட கூட இவர்களின் வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். முடிவுகள் எடுப்பதில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமானவர்கள். ஒரு விஷயத்தை உடனே ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். மனமும் உணர்ச்சியும் நடைமுறை வாழ்க்கையும் மூன்றையும் சமநிலைப்படுத்தி பார்த்த பிறகே தீர்மானம் எடுப்பார்கள். சிலர் இதை தயக்கம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது முன் அனுபவங்களால் உருவான புத்திசாலித்தனம். ஒரு முறை முடிவெடுத்துவிட்டால் அந்த முடிவுக்காக எந்த அளவுக்கும் போராடுவார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் உறுதியானவர்கள். அனைவரிடமும் நெருக்கமாக பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை எல்லை இல்லாதது. துரோகம் இவர்களை உடைக்காது. ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக காயப்படுத்தும். அந்த அனுபவம் இவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும். அதன் பிறகு யாரை எவ்வளவு அருகில் விட வேண்டும் என்பதில் மிகுந்த தெளிவு உருவாகும். பல கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறருக்கு தெரியாத கலைத்திறன்கள் இருக்கும். எழுதுதல், பாடல், இசை, சமையல், அலங்காரம், ஆலோசனை வழங்குதல், இந்த அனைத்திலும் இயல்பான கைவரிசை இருக்கும். ஆனால் நான் இதை செய்ய முடியும் என்று வெளியில் சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அந்த திறமைகளை வெளியில் கொண்டு வரும். அப்போது அந்த திறமைகளே அவர்களுக்கு அடையாளமாகவும் வருமானமாகவும் மாறும். மன அழுத்தத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள கடகம் ராசிக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். தனிமையில் தங்களோடு பேசிக்கொண்டு தீர்வு தேடுவார்கள். சில நேரங்களில் அந்த தனிமையே அவர்களின் பலமாக மாறும். தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஒருமுறை மனம் தெளிவடைந்தால் அதன் பிறகு எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் உருவாகும். விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும் சக்தி இவர்களின் மிகப்பெரிய வரம். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விதி எழுதப்பட்ட புத்தகம் போல இல்லை, அனுபவங்கள் எழுதும் கதையாகும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு அடையாளம். ஆரம்பத்தில் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் இறுதியில் தங்களுக்கும் வாழ கற்றுக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் வாழ்க்கை அவர்களுக்கு முழுமையான நிறைவை கொடுக்கும். அடுத்ததாக வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் கடகம் ராசிக்காரர்கள் அடையும் உயர்வு வெளிப்படையான ஆடம்பரம் அல்ல. மன அமைதி, குடும்ப சந்தோஷம், போதுமான செல்வம், சமூக மரியாதை, இந்த நான்கும் சமநிலையாக கிடைக்கும். இதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரே நேரத்தில் புயல் போல வராது. ஆனால் அலை அலைகளாக வந்து நிலைத்து சேரும். இளமையில் சிக்கனம், பொறுமை, தேவைக்கே செலவு என்ற பழக்கம் இருக்கும். அதே பழக்கமே பின்னாளில் பெரிய செல்வத்தை உருவாக்கும். ஒரு கட்டத்தில் வேலை உயர்வு, தொழில் விடிவு, நிலம், வீடு விற்பனை அல்லது எதிர்பாராத லாபம் மூலம் பெரிய தொகை கையில் சேரும் யோகங்கள் உண்டு. அந்த பணத்தை வீணடிக்காமல் மீண்டும் சொத்தாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இதுவே கடகம் ராசி கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படும். ஆடம்பரம் காட்ட வேண்டும் என்பதற்காக கடகம் ராசிக்காரர்கள் வாகனம் வாங்க மாட்டார்கள். குடும்பம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதே முதன்மை. ஆரம்பத்தில் சாதாரண வாகனம், பின்னர் வாழ்க்கை நிலை உயரும் போது மேம்பட்ட வாகனம். இது இவர்களின் இயல்பு. வீட்டில் வசதிகள், நல்ல படுக்கை, அமைதியான சூழல், சுத்தமான வாழ்க்கை, ஆள் இவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். வாழ்க்கை தரம் மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும். அமைதியாக இருந்தாலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். காரணம் இவர்களின் பொறுமை, நிலைத்த வளர்ச்சி, நல்ல பெயர். நேரடியாக சண்டை போட மாட்டார்கள், ஆனால் பின்னால் பேசுவார்கள். ஆரம்பத்தில் இதை கவனிக்காமல் போகும் கடகம் ராசிக்காரர்கள் அனுபவம் வந்த பிறகு யாரை எவ்வளவு தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். அந்த தருணத்திலிருந்து இவர்களை யாராலும் எளிதில் பாதிக்க முடியாது. கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் மிக முக்கியமானவர். திங்கட்கிழமை வழிபாடு, அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடு இவை மனதையும் வாழ்க்கைகளையும் சமநிலைப்படுத்தும். அதிகம் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனசாட்சியுடன் செய்த ஒரு உதவி, ஒரு பிரார்த்தனை அதே பெரிய பரிகாரமாக மாறும். தண்ணீருடன் தொடர்புடைய வழிபாடுகள் இவர்களுக்கு நல்ல சக்திகளை தரும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடம் ஒன்றுதான். எல்லோரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். இந்த உண்மை புரியும் தருணத்தில்தான் இவர்களின் வாழ்க்கை வேகமாக மாறும். தங்களையும் மதிக்கத் தொடங்கும் நேரத்தில் பிறரும் அவர்களை மதிப்பார்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வெற்றி நிரந்தரமாகும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இறுதியில் ஒரு முழுமையான வாழ்க்கையை உருவாக்குவார்கள். மன அமைதி, குடும்ப சந்தோஷம், பொருளாதார பாதுகாப்பு, சமூக மரியாதை, இந்த நான்கும் சமநிலையாக கிடைக்கும். வெளியில் பெரிதாக கிடைக்காமல் உள்ளுக்குள் பெரும் திருப்தியுடன் வாழ்வதே இவர்களின் வெற்றி.
அதாவது கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீடு முழுவதும் ஆட்கள் நிறைந்திருப்பார்கள். நிறைய பேர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் நிறைய பஞ்சாயத்துகள் ஏற்படும். புதிய தொழில் அமைப்பதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ட்ரேடிங் தொழில் கைமாற்றி விடுவது, புரோக்கரேஜ், கமிஷன் தொழில், ரியல் எஸ்டேட், இடம் விற்பது போன்ற தொழில்களை ஆரம்பிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குறைந்த முதலீட்டில் நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியும். கடை போட்டு வியாபாரம் செய்வது, கல், மணல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதற்கான உரிமம், ஜிஎஸ்டி பெறுவதில் சிறு தாமதங்கள் ஏற்படும். விரயத்தில் அமர்வதால் சிறு செலவுகள் செய்வதுதான் சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கும். அடுத்த இந்த மாதம் வரை பாதுகாப்பான சூழல் இருக்கும். தொழில் அமைப்பு நன்றாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். மன அழுத்தம் குறையும். தொழிலில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். பயணங்களில் அனுகூலம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக நீங்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை பெரிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். கூட்டணி அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருக்குமே ஒருவருக்கொருவர் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது. எதிர்பாலினத்தவர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றும் யோகம் உண்டு. மற்றவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை கொடுப்பது தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். பேராசையை தவிர்ப்பதும் நல்லது. கணவராக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்தையும், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வதும் நல்லது. பெண்கள் இந்த மாதம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு அற்புதமான மாதமாகவே உள்ளது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 80% நன்றாகவே இருக்கும். துர்க்கை வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடக ராசிக்காரர்களுக்கு மாளவிய ராஜயோகம் அவர்கள் எதிர்பார்க்காத சாதகமான பலன்களை தரும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அவர்கள் வியாபாரத்தில் பெரிய ஆதாயங்களை பெறுவார்கள். தொழில் தொடங்க விரும்புவோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அவர்களின் வாழ்க்கையில் நிலவி வந்த பண கஷ்டம் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நன்மைகளுடன் ஒரு புதிய வேலையில் சேர வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு வழிகளை கண்டுபிடிப்பார்கள். மாணவர்கள் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்களின் உதவியுடன் நடைபெறும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய மாதம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அதிகமாக வருமானங்கள் வரும். உங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை தொடங்குவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சுப செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். துணைவியுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நெருங்கிய நண்பர்களின் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதை தலைமையேற்று செய்வீர்கள். சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணியிடத்திலும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில கடின சோதனைகள் இல்லாமல் இருக்காது. நம்பியவர்களால் ஏமாற்றம், திடீர் செலவுகள், மன வருத்தம் வந்து போகும். ஆனால் இந்த சோதனைகளே இவர்களை உள்ளுக்குள் வலிமையானவர்களாக மாற்றும். ஒரு கட்டத்தில் என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற மன உறுதி உருவாகும். அந்த தருணத்திலிருந்து வாழ்க்கை மெதுவாகவே மேலே செல்லும். கடகம் ராசிக்காரர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது அவர்களின் அளவுக்கு மீறிய உணர்ச்சி. எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் வாழ்க்கை வேகமாக மாறும். எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை விட எனக்கு சரியானவனாக இருப்பதே இவர்களின் வாழ்க்கை பாடம். இதை உணர்ந்த பிறகு மன அமைதியும் முன்னேற்றமும் ஒரே நேரத்தில் வரும். இறுதியில் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய சத்தம் இல்லாமல் வெற்றி பெறுவார்கள். ஆடம்பரம் இல்லாத செல்வம், சண்டை இல்லாத குடும்பம், பயமில்லாத மனம், இதுவே இவர்களின் வாழ்க்கை பரிசு. பலர் நினைக்கிற அளவுக்கு இவர்களின் வாழ்க்கை எளிதல்ல. ஆனால் இறுதியில் அவர்கள் அடையும் நிம்மதி பிற ராசிக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். மேலும் திருமணத்திற்கு முன் கடகம் ராசிக்காரர்கள் சுயநலமில்லாமல் வாழ்பவர்கள். பிறருக்காக அதிகம் தியாகம் செய்வார்கள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மையம் முழுவதும் குடும்பமாக மாறும். பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மன உறுதியும் அதிகரிக்கும். சரியான துணை கிடைத்தால் வாழ்க்கை வேகமாக உயரும். சிலருக்கு திருமணத்திற்கு பிறகே உண்மையான அதிர்ஷ்டம் பிறக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு மீனம், விருச்சிகம், ரிஷபம் ராசிகளுடன் நல்ல புரிதல் உண்டு. இவர்களுக்கு புரிதலும் பாதுகாப்பும் தரும் ராசிகள்தான் வாழ்க்கையில் நிலைத்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதிக ஆடம்பரமும் உணர்ச்சி இல்லாத உறவுகளும் இவர்களை விரைவில் சோர்வடையச் செய்யும். சந்திரன் இவர்களின் வாழ்க்கையை நேரடியாக வழிநடத்தும் கிரகம். மனநிலை முடிவுகள் சந்திரன் நிலையில் சார்ந்திருக்கும் சனி காலங்களில் வாழ்க்கை மெதுவாக போனாலும் அதே காலம்தான் அடித்தளம் போடும் நேரம். சனி கற்றுக் கொடுக்கும் பொறுமை கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை உயர்த்தும்.
திங்கட்கிழமை பால் தண்ணீர் தானம், வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு, தினமும் 5 நிமிடம் அமைதியான தியானம், முடிந்தால் நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரார்த்தனை. இதெல்லாம் மன அமைதிகளையும் வாழ்க்கை சமநிலைகளையும் தரும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சத்தமில்லாமல் அடைவார்கள். அதிகம் பேசாமல், அதிகம் காட்டாமல், ஆனால் ஆழமாக வாழ்வார்கள். இறுதியில் அவர்கள் அடையும் மன அமைதிதான் மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக வேலை செய்யாது. அவர்களுக்கு தெரியாமலே ஒருவனின் ஆசீர்வாதம், மறைவாக செய்த உதவி, மௌனமாக சகித்த பொறுமை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளில் பெரிய மாற்றமாக வெளிப்படும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்களின் வெற்றி திடீர் போல தோன்றும். உண்மையில் அது ஆண்டுகள் சேர்த்த பலன். அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம் அன்பு என்பது தியாகம் மட்டுமல்ல, எல்லை வைத்து கொள்ளும் புத்திசாலித்தனமும் தான். இந்த பாடம் புரிந்தவுடன் வாழ்க்கை இவர்களுக்கு சாதகமாக திரும்பும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.